அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருடத்தின் 6வது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் புதன், சுக்கிரன், சனி 3 கிரகங்கள் ஆட்சி. புரட்டாசி 1 முதல் 31ஆம் தேதி வரை சூரியன் கன்னிராசியில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் பார்வையில் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியில் ராகு, ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய். 9 நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கும்ப ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. புரட்டாசி மாத பொது பலன் காணலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் தங்கம், வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும். காய்கறி, பூக்கள் விலை சராசரியாக செல்லும். புரட்டாசி மாதம் பிற்பாதி இடி மின்னலுடன் கனமழை பொழியும். ஏரி, குளம், கொட்டை, கிணறுகளில் நீர்மட்டம் உயரும். இந்த புரட்டாசி மாதம் வேலை, தொழில், வியாபாரம், வர்த்தகம், ஏற்றுமதி, இறக்குமதி அனைத்து தொழில்துறையும் நன்கு வளர்ச்சி அடையும். எல்லோருடைய கையிலையும் இந்த மாதம் தாராளமாக பணங்காசு புரளும். அரசியல்வாதிகளுக்குள் சண்டை சச்சரவு தொந்தரவுகள் நீங்கும். தெய்வ ஸ்தலங்களில் எதிர்பாராத விதமாக சிறு சிறு விபத்துகள் இந்த மாதம் ஏற்படும். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம். கோவிந்தா கோவிந்தா என்று சனிக்கிழமை தோறும் வீட்டில் விரதம் இருந்து படையல் போட்டு பெருமாளை வழிபடக்கூடிய மாதம். இந்த புரட்டாசி மாதம் சூரிய சந்திர கிரகணம் நிகழ்கிறது. புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசை வருகிறது. இறந்த முன்னோர்களுக்கு, பெரியோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காதவர்கள் புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சுக பாக்கியாதிபதி சுக்கிரன் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை தாய் தந்தையருடைய பேச்சை கேட்டு செயல்படுங்க. கொஞ்சம் சுகக்கேடு ஏற்படுற மாதிரி இருக்கும். புரட்டாசி 1 முதல் 31ஆம் தேதி வரை கலத்தரக்காரகன் சூரியன் அஷ்டமத்திலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் பார்வையில் அமர்கிறார். கோச்சாரத்திலே 8ஆம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தந்தை மகனுக்குள் மனஸ்தாபம், கருத்து வேறுபாடுகள், எகடாவடம், விதண்டாவாத பேச்சுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. தந்தை மகனுக்குள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சூரியன் என்றாலே அரசுக்காரகன். இந்த மாதம் வண்டி வாகனங்களில் போகும்போது இன்சூரன்ஸு, லைசன்ஸு சரியான ஆவணங்களை எடுத்து செல்லுங்க. இல்லைன்னா அரசுக்கு தண்டம் கப்பம் கட்டக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அரசு மூலம் ஒரு சிலருக்கு தண்டனை கூட வரலாம். 8வது வீட்டிலே சூரியன் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தடை தாமத நிலை ஏற்படும். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலிருந்து கும்பராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தான அஷ்டமாதிபதி புதன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் பெறுகிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனம். கும்பராசிக்கு 8ஆம் இடம் இந்த மாதம் மிக பலமாக வலுவடைகிறது. கும்பராசி அன்பர்கள் தைரியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. 8வது வீட்டிலே புதன் ஆட்சி பலம் பெறும்போது குரு செவ்வாய் 2 கிரக பார்வையில் இருக்கும்போது கொடுத்த இடத்துல வரவேண்டிய பணம் வரும். இன்சூரன்ஸு பணம் வரும். விபத்துகளால் வரவேண்டிய பணம் வரும். கும்பராசி என்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பு தான். உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்து, வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து அவர்களுக்கு நல்ல ஆடை ஆபரணம் இப்படி உங்கள் குழந்தைகளுக்கு செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். 8ஆம் வீட்டிலே புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தில் இருக்கும்போது கும்பராசி அன்பர்கள் பூர்வீக சொத்தில் இந்த மாதம் புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புலாம் உண்டு. அல்லது பழைய வீடு இருந்துச்சுன்னா அதை பராமரிக்கலாம். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய 4ஆம் பார்வை புதன், சூரியன், கேது மேல் விழும்போது பூர்வீக சொத்துக்களில் இந்த மாதம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு.
அல்லது பூர்வீக சொத்துக்கள் பராமரிப்பு செலவுகள் இந்த மாதம் ஏற்படும். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி பாக்கியத்திற்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். பாக்கியத்திற்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகும்போது எந்த கிரகங்கள் கெட்டாலும் ஜாதகத்தில் பாக்கியாதிபதி பலமாக இருந்தால் தந்தையுடைய ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரம் கிடைக்கும். தந்தையால் கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் தடையின்றி கிடைக்கும். பாக்கியத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் வரும்போது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாக்கியத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் வரும்போது தைரியமாக எதையும் சமாளிப்பீங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் தைரியமாக எதையும் சமாளிப்பீங்க. உங்கள் தந்தையாருக்கு வசதி வாய்ப்புகள் உயரும். வீடு வாங்கணும், வீடு கட்டணும், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும். உங்கள் தந்தையாருக்கு இந்த மாதம் வசதி வாய்ப்புகள் கூடும்போது கும்பராசி என்பதற்கு செல்வாக்கு உயரும். கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் ஒரே தடையாக தான் இருக்கும். நீங்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. ஜென்மசனி நடக்கும்போது பெற்றோர்கள் பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படணும். யாரையும் எடுத்தெறிந்து பேசுவது, வேண்டா வெறுப்பாக நினைப்பது, முறைச்சிக்கிட்டு நிற்பது இதெல்லாம் சதய நட்சத்திர அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு ஜென்மசனி நடக்கும்போது பண விஷயங்களில், குடும்ப உறவு விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும். கும்பராசிக்கு 2வது வீட்டிலே ராகு, கோச்சாரத்திலே 2ஆம் வீட்டிலே ராகு வரும்போது உங்கள் பேச்சு உங்களுடைய சொல் மற்றவர்கள் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். 2ஆம் வீட்டிலே ராகு வந்திருக்கும்போது சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது. பணத்தை தேடி வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கும்போது தாராளமான பண வரவு உண்டு. குடும்பத்திலேயே பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் தொந்தரவுகள் பிரச்சனை இருக்கும். இளைஞர்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கும்போது பெரும்பாலும் பிரச்சனைகள் குறையும், பண வரத்து உண்டு. கும்பராசிக்கு 4ஆவது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபுல அசைய சொத்துக்கள் வாங்கலாம். 7 நாட்டு சனி நடக்கும்போது தான் தாத்தா கட்டிய, அப்பா கட்டிய பழைய வீட்டெலாம் இடிச்சிட்டு புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புலாம் வரும். அந்த புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கும்பராசிகளுக்கு இந்த மாதமே வரும். 4ஆம் வீட்டிலே புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். சுகஸ்தானத்திலே குருபகவான் வக்கரமடையும் போது வீடு மனை நிலபல சொத்து யோகம் உண்டு. தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கும்பராசிக்கு 5ஆவது வீட்டிலே செவ்வாய், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்காது. தந்தை மகனுக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடு வரும். அதெல்லாம் கருத்து வேறுபாடு இல்லாமல் தந்தை பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்டு செயல்படுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு, அவங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கீழே விழுந்துருவாங்க, கை காலில் அடிபடும், இந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. இந்த புரட்டாசி மாதம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து பூர்வ புண்ணியாதிபதி புதனை பாரு செய்யும்போது பூர்வீக சொத்துக்களில் வீடு கட்டக்கூடியவர்கள் இந்த மாதம் வீடு கட்டலாம். பூர்வீக சொத்துக்களை பராமரிப்பு செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் பராமரிப்பு வேலை செய்யலாம். பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை பாக்கியத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி வரை நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார். புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி பாக்கியத்திற்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். 9வது வீட்டிற்கு புதன் வரும்போது ஒரு சிலருக்கு தந்தை வழி உறவுகளிடம் வீண் பழி அவச்சொல் வருவதற்கான வாய்ப்புண்டு.
அப்படி இல்லைன்னா தந்தை மூலம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காதவர்கள் புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று கஷ்டங்கள் இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.